ஹாய் ஆல். அன்றைக்கி ஈவினிங் நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஷாப்பிங் வந்திருந்தோம். எதுக்குன்னா டெக்கத்லானு அதிகுட்டனோட ஸ்விம் சூட் வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்தது. ஸோ அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு வந்தோம். டெக்கத்லானில் வந்து சில ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும், ஆனால் ரீஃபண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ராடக்ட் சூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நாங்கள் அதுக்கு தான் வந்திருந்தோம். இதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கியிருந்த ட்ரெஸ்ஸு. இது வந்து 3 to 4 இயர்ஸ்க்கு வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்து இப்போ நாங்கள் வாங்கினது வந்து 4 to 5 இயர்ஸ்க்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவன் வந்து பால் ரேக்குக்கு வந்துட்டான். பாலை ஃபுல்லாத்தையும் எடுத்து இந்த பேஸ்கெட்டில் போடுறான்னு அவனும் அந்த பேஸ்கெட்டில் தான் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தான். ஏன்னா இங்கிட்ட அங்கிட்டமாக போட்டுக்கிட்டு இருந்தானா, பசங்க எல்லாருமே குட்டி பசங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அதனால் இதை இல்லைன்னா ஆர்கனைஸாக அவன் எடுத்து போடுவானேன்ட்டு இதில் எடுத்து நீ போடு அப்படின்னாச்சு. அதுக்குள்ளே அவங்க டேடியும் பில் பே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நானும் அதிக்குட்டியும் ஒரு செல்ஃபி எடுக்கலாவே அப்படின்னு போனோம். ஆனால் அவன் வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்டு திரும்பிக்கிட்டு இருந்தான். என்னை கடைசி வரைக்கும் செல்ஃபிக்கு போஸ் கொடுக்கவே இல்லை அவன். அப்புறம் வெளியே பார்த்திங்கன்னா நிறையா குட்டி பசங்க எல்லோரும் ஸ்கர்ட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக இங்கே ட்ரைனர்ஸ் கூட இருப்பாங்க போல். அப்புறம் அது முடிஞ்சோடனே நாங்கள் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு வந்திருந்தோம். இது கொஞ்சம் நல்லா இருந்ததா, நேச்சுரல்ஸ் அப்படின்னு. ஸோ அங்கே வந்து நான் வந்து மேங்கோ வாங்கியிருந்தேன். அப்புறம் இவங்க வந்து காஃபி வால்நட் வாங்கியிருந்தாங்க. ஆனால் ரெண்டுமே நல்லா இருந்தது. நாங்கள் இதுக்கு முன்னாடி டெண்டர் கோகோனட்டும் கோவாவும் வாங்கியிருந்தோம். சூப்பராக இருந்தது. அப்புறம் இவன் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்புறம் இந்த ஷாப் வந்து 1984லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல்.